உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்கின்ற நிலைப்பாட்டை மீளவும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு நினைக்கிறேன் சரித்திரத்துல முதல் தடவையாக ஏற்படும். நாடு அனுரவோடு இருக்கட்டும், இருந்து விட்டு போகட்டும். நம்ம ஊர் நம்மோடு இறுதியில நம்ம ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும். அது எளிமையானவர்கள், சாதாரண மக்கள்ல எங்களை போனவர்கள் அவசரம் போட்டுக்கொண்டு தான் வார போறார். அது ஜனாதிபதி மாளிகையில இருக்கிறேன், தன்னை கட்சி அலுவலகத்துக்கு அந்த கட்சி அலுவலகத்துல ஒரு அறைக்குள்ள இருக்கிறேன் ஜனாதிபதி இன்றைக்கு. அப்ப இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கிற உடையது. அதனால இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சந்திக்கிறோம். மற்ற சபைகளுக்கு ஒவ்வாத சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. வவுனியா வடக்கு அப்படியானது, நினைக்கிற நேராவூர், சம்மாந்துறை அப்படியான இடங்கள் இருக்கிறது. முசலி, அதாவது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இல்லாத இடங்கள். வவுனியா வடக்கு அப்படி அல்ல என்றாலும் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஆகவே அப்படியான சபைகளுக்கு பொதுவாக நாங்கள் கடைபிடிக்கிற அணுகுமுறையை தவிர்த்து அல்லது அதை விட்டு சற்று விலகி சேர்ந்து மற்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகளை இன்னமும் திறந்து வைத்திருக்கிறோம். கொழும்பு மாவட்டத்திலே, கொழும்பு மாநகர சபையிலே நாங்கள் போட்டியிடுவதாக முன்னர் தீர்மானித்திருந்தோம். இந்த தடவை அங்கே போட்டியிடுவதில்லை என்ற தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழுவிலே எடுத்திருக்கிறோம்.